டிஎன்பிசி தோல்வியாளர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒருத்தர் வர இருக்காரு. யார் அப்படின்னா, அவரும் வந்து உங்களை மாதிரி ஒர்க் போயிட்டு டிஎன்பிசி படிக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நம்பர் தான். என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவரும். நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா அவர் ஒர்க் போயிட்டே படிக்கிறாருன்னும் போது அவருக்கு எந்த மாதிரி ஒர்க் ஷெடியூல் இருக்கு, அதில் எப்படி அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, டைம்லாம் ஒதுக்குறாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஐடியாவும் அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறாரு. அவருடைய இந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு நம்முடைய தோல்வியாளன் சேனலும் கண்டிப்பா முழு ஆதரவு கொடுக்கும். வேலைக்கு போய்க்கினே டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இப்போ நம்மளுடைய ஷெடியூல் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து எனக்கு வந்து 8 ஹவர் ஷிஃப்ட் கிடையாது. நான் போகிற ஷிஃப்ட் வந்து 12 ஹவர் ஷிஃப்ட் தான். அதாவது மார்னிங் 7 மணிக்கு போனால் ஈவினிங் 7 மணி தான் வருவேன். அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடும். அப்போ நம்ம வீட்டுக்கு வரும்போதுனா மணி ஒரு 8 8:30 கிட்ட ஆகிடும். ஈவினிங் 7 மணிக்கு போகிறேன்னா மார்னிங் 7 மணி தான் வருவேன். அப்போயும் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு 8 8:30 ஆகிடும். அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தாலும் ஒரு 10 11 மணிக்கு படிப்பேன். 2 ஹவர் தான் நம்மளோட படிப்பு. ஏன்னா தூங்கணும் இல்லையா, நான் தூங்கிட்டு நான் அடுத்தது நான் நைட் ஷிஃப்ட்டு போகணும். அப்படின்னும் போது என்னால் கன்டினியூஸாக வந்து படிக்க முடியாது. நம்ம தூக்கம் வேணும். நம்மளுக்கு தூக்கம் இருந்தால் மட்டும் தான் நம்ம படிக்கிறது வந்து மனசு நிற்கும். தூக்கமே இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே நிற்காது இல்லையா. அதை மாதிரி நம்ம தூங்கினா தான் நம்ம மைண்டு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபேஸு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூணையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம தூங்காமல் படிச்சுக்கினே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 24 ஹவர்ஸ் படிச்சுனே இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அதெல்லாம் படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிறது 10 நிமிஷம் கூட பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே மறந்து போயிடும். 3 ஹவர்ஸில் 2 ஹவர்ஸ் ஃபுல்லாக தமிழ், மீதி அதில் 1 ஹவர் வந்து ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், அப்புறம் வந்து ஜிகே அதெல்லாம் படிப்பேன். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணுவோம்னா அதே 3 ஹவர்ஸ் நம்ம நிற்கும். சப்போஸ் நம்ம ஈவினிங் ஷிஃப்ட் போகிறோன்னா மார்னிங்கில் ஓரளவு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நைட் ஷிஃப்ட் போகிறோன்னா மார்னிங்கில் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம தூங்கிட்டு ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம டைம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா தமிழ் ஃபஸ்ட் இம்பார்ட்டனால ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நான் தமிழ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் இதே மேக்ஸ் போடுறது, ஜிகே படிக்கிறது, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது, அப்போ சயின்ஸ் படிக்கிறது, சோஷியல் படிக்கிறது, அதில் ஓரளவுக்கு எனக்கு ஒரு அந்த நம்ம டைமிங் ஏற்ற மாதிரி அந்த டைமிங் வச்சு நம்ம படித்து முடிச்சுட்டு தான். என்னோட ஷெடியூல் பிளான் 3 ஹவர்ஸ் தான். ஆனால் அதுக்கேற்ற மாரி என்னுடைய ஷெடியூல் நான் வச்சுக்கிறேன். அதுமாரி உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, இப்போ உங்களுக்கு 5 மணி நேரம் நிற்கிது, 6 மணி நேரம் நிற்கிது, நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். இப்போ என்னோட கெப்பாசிட்டி இது தான். இதுக்கு மேலே என்னால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் எனக்கு படித்தது வேஸ்ட்டு. அதாவது என்னுடைய பாடியில் ஒன்று இருக்குது, அந்த பாடி எனக்கு தாங்காது. அதுமாரி உங்களுக்கு ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர் அதிகமாக கிடைச்சாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாரி ஷெடியூல் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட், இப்போ வந்து மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணாதான் அதில் வந்து 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும் சொல்கிறாங்க. டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது 3 மணி நேரம் சொல்கிறீங்க. அப்போ அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 1/2 hour ஆச்சு நீங்கள் மேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தானே அது ஒர்க் அவுட் பண்ணி நமக்கும் எக்ஸாமில் போய் கரெக்டாக இருக்கிற அந்த ஷார்ட் டைமில் மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது மேக்ஸுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஆகணும். அப்போ அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் மேக்ஸுக்குன்னு ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி வந்து ஒதுக்குவீங்க டைமை? மேக்ஸ்க்கு வந்து 1/2 hour யாருன்னா டைம் வச்சிங்கன்னா இந்த விஷயம் எதாவது பண்ணாதீங்க, அது தப்பு. 1 hour அதுக்கு மேலே நீங்கள் டைம் வச்சா மட்டும் தான் மேக்ஸ்லையும் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு சாதாரண கூட்டல் கழுத்தில் வச்சாலே நம்மளுக்கு 1/4 மணி நேரம் ஆகிடும் அதுலேயே. அப்போ 1/2 hour என்னத்த பண்ண முடியும்? 1/2 hour தமிழ் படிக்கலாம், ஜிகே படிக்கலாம். ஆனால் மேக்ஸ் மட்டும் நம்மளால் 1/2 hour போடவே முடியாது. அதெல்லாம் பண்ணுங்கன்னா இப்போது என்னோடய ஸ்டெடி பண்ணி அப்படின்னா, இப்போ நம்ம 3 hours சொன்னோம் இல்லையா, இப்போ நான் அடுத்த நாள் போகும்போது என்ன பண்ணுவேன்னா தமிழை வந்து 1 hour மாற்றிடுவேன். 1 hour நான் மேக்ஸ் கொடுத்துருவேன், மீதி 1 hour வந்து ஹிஸ்ட்ரியில் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து காலைல 6 மணிக்கு வந்துருப்பேன், 8 மணி வரைக்கும் படிப்பேன், திரும்பி சாப்பிடுவேன், திரும்பி 9 மணி வரைக்கும் படிப்பேன். அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ கம்பெனிக்கு போகிறாங்க, வேறு ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை வீட்டில் இருப்பாங்க, படிக்கலாம். நம்மளுக்கு இப்போ நாம் எப்படின்னா வேலைக்கு போகணும், வீட்டையும் பார்க்கணும், வீட்டில் வேலை செய்யணும். அப்படின்ற போது நம்மளுக்கு இருக்கிற இந்த 3 hours 4 hours தான். அது நம்ம ஸ்டடி பிளான் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் புக்கெலாம் திருப்பி பார்ப்போம். நம்ம ஒன்றும் 2.0 எந்திரியும் கிடையாது. ஓகேங்களா, நம்மளுக்கு இருக்கிற 3 ஹவர்ஸில் எவ்வளோ நம்மளுக்கு கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு நீங்கள் படித்தா மட்டும் போதும். 3 ஹவர்ஸ் நான் கசமுசா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது வேஸ்ட். ஒரு 1/2 hour தமிழ், 1/2 hour இங்கிலீஷ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட். 2 hours தமிழா, 3 hours தமிழா, தமிழ் ஃபுல்லாக படிங்க. திரும்பி அதை எப்படி நீங்கள் ரீகால் பண்ணணும்னா அடுத்த நாளுக்கு வந்து ரீகால் வச்சுக்கணும்னு பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாரி உங்களுடைய மைண்ட் செட் எப்படி பொறுத்த மாரி நீங்கள் ஸ்டடி பண்ண வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் ஸ்டைலை வந்து மாற்றிக்கோங்க. ஒர்க்கிங் அதாவது வீட்டு வேலை வெளி வேலை பாருங்கன்னா அந்த 3 ஹவருக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுக்குள்ளேயே நல்லா வேலை முடிச்சுட்டு இந்த 3 ஹவர்ஸ் நான் இப்போ டைம் நான் எந்த டைமில் இந்த 3 ஹவர்ஸ் வச்சுக்கணும் அந்த டைமில் இந்த 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த கண்டினியூட்டி இருக்குல்ல, அது போய்ட்டு நம்மளுக்கு அது படிக்க இன்ட்ரெஸ்ட்டே வராது. இப்போ நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம், நம்ம இன்றைக்கி படிச்சிடலாம், இல்லை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் படித்து வேஸ்ட்டு. மைண்டு அதாவது படித்ததுலாம் நம்மளுக்கு ரீகால் ஆகணும், நம்மளை மைண்டு கரெக்டாக இருக்கணும்னா உங்களுக்கு என்ன படத்துக்கு பிடிச்சா படத்துக்கு போங்க, பாட்டு கேட்கணுமா பாட்டு கேளுங்க, டிவி பார்க்கணுமா டிவி பாருங்கள். ஆனால் ஃபோனை மட்டும் எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்க போயிடாதீங்க. அது உங்கள் மைண்ட் செட்டே மாற்றிடும். அது உங்கள் எல்லாருக்குமே அதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோனில் ஒன்றுங்க டிஎன்பிசி இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம் யூடியூப்பில்.
சப்போஸ் என்ன பண்ணுவோம், ஒரு ஆடு வரும். அந்த ஆடில் என்ன ஆகும்னா இன்ஸ்டாகிராமில் நல்ல ஆட்ஸ்லாம் வரும். நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிடுவோம். அப்படியே உங்கள் டைம் 3 மணி நேரம் அப்படியே இன்ஸ்டாவில் போயிடும். தயவு செஞ்சு ஃபோனில் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருந்தீங்கன்னா டெலிட் பண்ணிவிடுங்க. யூடியூப்னு வச்சுக்கோங்க. அந்த யூடியூப் மட்டும் நம்ம படிக்கிறத பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி அந்த தேவையான விஷயம்லாம் பார்க்காதீங்க. படத்துக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய மைண்டு வந்து அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆகும். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த பிரதர் வந்து பல வருஷமா வந்து டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே வந்து ஷெடியூல் பிளான்லாம் போட்டுட்டு ஒரு மாஸ்டர் பிளான்லாம் போட்டு படிக்கக்கூடிய பர்சனலாம் இல்லை. இப்போதான் ஒரு புதுசாக என்ட்ரா ஆகிறார். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன விஷயம் தெரியுதோ அவர் இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு பிளான், ஸ்டடி பிளான் இருக்கும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதுல வந்து எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்லைன்னு நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு மாஸ்டரான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி பிளான் வேணும் நம்ம ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். என்னோட ஐடியாவும் இருக்கும்ல, என்னோட ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பர்சன் இவருக்கு இருக்கிற டைம்ல இந்த 3 மணி நேரத்துல இவர் எப்படி பண்ணணும் அப்படின்றத இவருடைய பிளான் இருக்காரு. அதுதான் உங்ககிட்ட சொன்னாரு. ஏன்னா உங்களுக்கும் 3 மணி நேரம் மட்டுமே டைம் இருக்கலாம். வேலைக்கு போறவங்க ஃபேமிலியிலும் ஒர்க் இருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் படிக்கணுன்றதுனால இவருக்கு இருக்கிற டைம்ல இதெல்லாம் பண்ணுவார்ன்ற விஷயங்கள் சொன்னது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், கன்வேயா இருக்கும் நான் நம்புறோம். கண்டிப்பா தோல்வியாளர்களுக்கு தோல் கொடுக்க நான் விரும்புறேன். தேங்க்யூ.